வெப் டெலஸ்கோப் அதோடைய முதல் இமேஜை வெளியிட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த இமேஜ் எப்போ வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எல்லாத்துக்குமே உண்டாக்கிட்டு தான் இருக்கு இந்த வெப் டெலஸ்கோப். அந்த வரிசையில இப்போ ஒரு கேலக்சியை பார்த்துருக்கு. அது நம்ம கார்ட்வீல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேலக்ஸி கிட்டத்தட்ட 400 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேலக்சினால கொலைட் ஆச்சு. பட் அதுக்கான இம்பாக்ட் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருடைய மத்தியிலுமே இருக்கு. ஸோ அந்த கேலக்சியை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் வெப் டெலஸ்கோப் எடுத்த அந்த ஒரு இமேஜையும் இதுக்கு முன்னாடி ஹபிள் டெலஸ்கோப் எடுத்த இமேஜையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரொம்ப கிளியரா இந்த ஒரு இமேஜ் வெளிவந்திருக்குன்னு. ஸோ என் கூட நீங்க ஃபியூச்சர்லயும் டிராவல் பண்ணணும் இல்லையா, அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஐம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் zenith of science. நாசாவோட வெப் டெலஸ்கோப் ரீசெண்டா பல கேலக்சிஸை உத்து பார்த்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த கார்ட்வீல் கேலக்ஸி அப்படின்றது அடங்கும். சமீபத்தில் எடுக்கப்பட்ட இந்த இமேஜ் அந்த கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருந்தலையோட வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம இந்த கேலக்சியில புது புது நட்சத்திரங்கள் உருவாகிறதும் தெரியுது, அதே காலகட்டத்தில் அழியறதும் நமக்கு தெரியுது. ஸோ ரொம்ப ஆக்டிவான ஒரு கேலக்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஹபிள் டெலஸ்கோப் மூலியமாவும் இந்த நம்ம கார்ட்வீல் கேலக்சியை பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சருக்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அப்ப இருந்து இப்போ வரைக்குமே இருக்கு. பட் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வெப் டெலஸ்கோப் வந்துருச்சுன்றது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கார்ட்வீல் கேலக்ஸி அப்படின்றது நம்மளுடைய பூமியில இருந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. ஸ்கல்ப்டர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனை நோக்கி நம்ம 500 மில்லியன் ஒளியாண்டுகள் பயணம் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த கேலக்சியை நம்மளால பார்க்க முடியும். ஓகே, நம்ம கொஞ்சம் விர்ச்சுவலா போயிட்டு வருவோம். ஸ்கல்ப்டர் அப்படின்ற இந்த விண்மீன் தொகுதியை நோக்கி நம்ம போனோம்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு சக்கரத்தை நம்மளால பார்க்க முடியுது. விண்வெளியில ஒரு சக்கரம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இதுதான் இதோடைய யூனிக்கான ஸ்ட்ரக்சர். கார்ட்வீல் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தமே ஒரு சக்கரம் மாதிரியான அமைப்பு இருக்கிறனால தான் இதுக்கு நம்ம கார்ட்வீல் அப்படின்னு வச்சிருக்கோம். காட்னா உங்களுக்கு தெரியும் வண்டி. வண்டியோட வீல் சக்கரம் தான் இந்த ஒரு கேலக்சியோட ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர். முதல் முறையா இதை நம்ம பார்த்ததுல இருந்து இதனை வித்தியாசமா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சருக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்கமான கேலக்சி கொலையிட பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த கேலக்சியில 2 வளையங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று உள் வளையம், அதாவது இன்னர் ரிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தோம்னா வெளி வளையம், அவுட்டர் ரிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கொஞ்சம் கலராக தான் இருக்கு. இந்த கேலக்சியோட ஸ்ட்ரக்சரை நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா வர்ணிப்போம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அது ஒரு குளத்துக்கோ அல்லது ஆத்துக்கோ போறீங்க. அங்க நீங்க கரையில நின்று ஒரு கல் எடுத்து ஒரு இடத்துல வீசுறீங்க. அப்படி வீசும்போது கல் விழுந்ததுக்கு அப்புறம் அதை சுத்தி என்ன மாதிரியான அலைகள் உருவாகும், கொஞ்சம் அழகா இருக்கும் இல்லையா? அது விண்வெளியில இருந்தே எப்படி இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. பட் அது கடல்ல, இது விண்வெளியில. சோ ஒரு அடர்த்தியான கோரை சுத்தி ஒரு வளையம், ஒரு ரிங் இருக்கிறனால இதை நம்ம ரிங் கேலக்சின்னு கூட சொல்லலாம். ரிங் நெபுலா அப்படின்றது இருக்கு. பட் அது நெபுலா, இது கேலக்சி. ரொம்பவே பிரைட்டா இருக்கக்கூடிய பிரகாசமான மையம், அதுல அதிகமான சூடான தூசிகள் இருக்கிறத நமக்கு காட்டுது. அதை சுத்தி எக்கச்சக்கமான நட்சத்திரங்களை எரிக்கக்கூடிய வேலையை அதை மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளை சரியா செய்யுது. இளம் நட்சத்திரங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இந்த கேலக்சி பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி இதோடைய மறுபக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 440 மில்லியன் ஆண்டுகளா அது விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அதாவது இது நமக்கு தியரிட்டிக்கலாவோ அல்லது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 440 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இது இன்னொரு கேலக்சியோட மோதி இருக்கலாம். கிட்டத்தட்ட 700 இருந்து 800 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மோதல் அப்படின்றது நடந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது இதனுடைய மோதலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நிகழ்வு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மேபி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதோடைய ஒளி நம்மளுடைய பூமிக்கு சேரணும் இல்லையா? ஸோ லேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமா இந்த மிகப்பெரிய சக்கரத்தை பார்த்துருக்கோம். பட் சக்கரத்தோட அந்த புலப்படக்கூடிய ஒளி அப்படின்றது நமக்கு கொஞ்சம் பெர்ஃபெக்டா கிடைக்கல. அதுக்கான காரணம் அங்க இருக்கக்கூடிய அதிகமான தூசு. அந்த தூசுகள் தான் இந்த அலை நீளங்களை நமக்கு பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய தடையா இருந்திருக்கு. பட் வெப் டெலஸ்கோப் அப்படியா? என்ன ஒரு தூசியா இருந்தாலும் அது உள்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ இது ரீசெண்டா எடுத்த இந்த இமேஜ் தான் ஒட்டுமொத்த விஞ்ஞான உலகத்தையுமே புரட்டி போட்டுருச்சு. இந்த வெப் டெலஸ்கோப்ல இருக்கக்கூடிய நிர்கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய நியர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலியமா இது பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு 0.6 இருந்து 5 மைக்ரான் அப்படின்ற அளவு இருக்கக்கூடிய அகச்சிவப்புகளை இது தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது தான் இதுல இந்த மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது. புது நட்சத்திரங்கள் உருவாகுது, அதை சுத்தி பல நட்சத்திரங்கள் அழியக்கூடிய தருவாயிலையும் இருக்கின்றது.
நிற்கமுடிய அவுட்புட் பார்த்தோம்னா இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். இந்த இமேஜில் எக்கச்சக்கமான கலர் தெரியும். அதில் மேஜராக பார்த்தோம்னா ப்ளூ கலர் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், எல்லோ இருக்கும். இந்த ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய ப்ளூ டாட் அப்படின்றதும் நட்சத்திரம் தான். தென் வெப் பார்க்கும்போது இந்த பழைய நட்சத்திரங்களுக்கும் புது நட்சத்திரங்களுக்கும் இடைப்பட்ட இந்த வித்தியாசத்தை அதனால் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியலை. பட் இருந்தாலுமே அதிகமான டேட்டாவை கொடுக்குது. முன்னாடி இந்த ஹபிள் டெலஸ்கோப் மூலியம் பார்த்தோம் இல்லையா, அந்த இமேஜோட கம்பேர் பண்ணும்போது நிற்காம வச்சு மட்டும் பார்க்காம நம்ம இதில் MIRI அப்படின்னு சொல்லக்கூடிய மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம பார்க்கும்போது இதில் அதிகமான ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது உட்பட பல ரசாயன கலவைகள் அங்கே அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நம்மளுடைய பூமியில் சிலிகேட் அப்படின்ற ஒரு சில தூசிகள் இருக்குது. இதே மாதிரியான தூசிகள் அந்த கேலக்சியில் இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த வெப் டெலஸ்கோப் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கார்ட்வீல் கேலக்ஸி இந்த வித்தியாசமான ஸ்ட்ரக்சரை பெறதுக்கு முதன்மையான காரணம் ஒரு மிகப்பெரிய கேலக்ஸி கொலைட் தான். விஞ்ஞானிகளுடைய கணிப்பு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த கேலக்ஸி கொலைடில் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி சின்ன கேலக்ஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த 2 கேலக்ஸியுமே கொலைட் ஆகி தான் இந்த 2 கேலக்ஸிலையுமே மிகப்பெரிய இம்பேக்ட் ஆகி இதை சுற்றி ஒரு மிகப்பெரிய ரிங் அப்படின்றது உருவாயிருக்கு. இந்த ரிங் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல மில்லியன் வருடங்களாக இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அந்த ரிங் இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒளி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம பார்க்கணும்னா இன்னும் பல மில்லியன் வருடங்களாக நம்ம காத்திருக்கணும். அது வரைக்கும் பூமி இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ இப்போ நம்ம பார்த்த இமேஜை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேலக்ஸியோட சைஸ் நம்மளுடைய ஓன் கேலக்ஸியான மில்கிவேயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு தான். நம்மளுடைய மில்கிவே வந்து வெறும் 1,00,000 ஒளியாண்டுகள் மட்டும்தான் சொல்லுவோம். பட் இந்த கார்ட்வீல் கேலக்ஸி கிட்டத்தட்ட 1,30,000 ஒளியாண்டுகள் டயாமீட்டர் இருக்கும். ஸோ நம்மளுடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு தான். இதில் இருக்கக்கூடிய ரிங் பார்த்தோம்னா இதோடைய மையத்தை நோக்கி ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதோடைய ஸ்பீட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 217 கிலோமீட்டர் அப்படின்றத மெஷர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடு தான். பட் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப 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 ஸ்பீடாக போகுது இந்த ரிங். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முதன்மையான காரணம் பிக் பேங் நடக்கிறதுக்கு காரணமான அந்த புள்ளி தான். அந்த புள்ளியை நம்மளால் இப்போ வரைக்குமே பார்க்க முடியுது. இந்த வெப் டெலஸ்கோப் பார்க்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தாலுமே இப்போ வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியலை. பட் அதை நம்ம நேரடியாக பார்க்காம இருந்தாலுமே விர்ச்சுவலாக பார்க்கலாம். இப்போ மேலே ஒரு ஐகார்டில் ஒரு லிங்க் ஷோவாக அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சின்ன பாயிண்ட்டை நீங்கள் தியரிட்டிக்கலாகவோ கொஞ்சம் விர்ச்சுவலாகவும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் சினிமேட்டிக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்தை அதில் சொல்லுங்கள். அந்த வீடியோட இந்த வீடியோட கருத்தை நீங்கள் இதில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பதிவுகளை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூலோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye. மரமலர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.